ஹசன் முகமது ஜின்னா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆகப் போகிறார். அவரது பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு திமுக வேட்பாளராக நின்றவர் இப்படி நீதிபதியானால் மக்களுக்கு, வழக்காடுபவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி அவர் நீதிபதியாகும்போது அவர் முன்பு வழக்கு நடத்துவதற்கு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்றத கேட்டிருந்தோம். அப்போது 2001ஆம் ஆண்டு அவர் 1000 விளக்கு தொகுதியில் சட்டப்பேரவை வேட்பாளராக நின்றபோது NDTVக்கு அவர் ஒரு நேர்காணல், ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணுவாங்கல்ல வேட்பாளர் கூட, ஒரு நாள் அது மாதிரி அப்போ ஒரு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் திரு ஜின்னா அவர்கள் கருப்பு சோப்பு துண்டு போட்டுக்கிட்டு பேசியிருக்காரு. வணக்கம்மா, நான் தான் திமுக வேட்பாளர் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். எனக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. வணக்கங்க. மீட்டிங் டோ பை டோ and canvassing he votes for DMK and to vote for me. எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், திரு RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசி சர்ச்சையானது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நீதிபதி பதவி கலைஞர் போட்ட பிச்சை பேசினார், ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஒரு கண்டெம்ட் எடுத்து அப்புறம் ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாங்க. இதுபோல் நீதித்துறையில் ஊடுருவும் வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நெடுநாட்களாகவே செய்து கொண்டு வருகிறது. இதற்கு முன்பு நமக்கு நன்றாக பலர் பார்த்திருப்பீர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக திரு ராஜா இளங்கோ மற்றும் திரு CT செல்வம் ஆகிய இருவரையும் பரிந்துரை செய்யப்பட்டு, 2006 திமுக ஆட்சியில் பரிந்துரை செய்யப்பட்டு நியமனத்திற்கான அந்த வாரண்ட்டு டெல்லியிலிருந்து உச்சநீதிமன்றத்தும் மற்றும் சட்டத்துறை அமைச்சகத்திலிருந்து வந்துவிட்டது. குடியரசுத் தலைவர் மாளிகை நினைக்கிறேன் வந்துவிட்டது. வந்த பிறகு நன்றி சொல்வதற்காக திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை, அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களை திரு CT செல்வம் மற்றும் திரு ராஜா இளங்கோ ஆகியோர் சென்று பார்க்கிறார்கள். பார்ப்பதை அரசு செய்தி குறிப்பாக வெளியிடுது, நீதிபதிகளாக நியமிக்கப்பட இருக்கும் இந்த 2 பேர் பார்த்தாங்க என்று. அப்போது இந்த அளவுக்குலாம் விவரம் தெரியாது என்பதால் நான் சரி அதுக்காக போய் பார்த்தாங்கன்னா அதுக்காக ஜட்ஜு அப்படியா திமுக ஆதரவு நிலைப்பாடாக எடுப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த தருணத்தில், அப்போது நான் நடத்தி கொண்டிருந்த அந்த சவுக்கு வெப்சைட்டு, சவுக்கு.net என்ற அந்த வெப்சைட்டை ஒரு கட்டுரை தவறாக போய்விட்டது என்பதற்காக ஒட்டுமொத்த இணையதளத்தையே முடக்குவதற்கு அப்போது நீதிபதியாக இருந்த திரு CT செல்வம் உத்தரவிட்டார்.